கட்டாய பாடமாக மூன்றாவது மொழியை கொண்டு வருவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சர் நிலைப்பாட்டை முழுமையாக ஆதரிக்கிறேன் என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், மூன்றாவது மொழி என்று சொல்லும் பொழுது அது மறைமுகமாக இந்தி திணிப்பாகத்தான் பார்க்கிறேன். எந்த காலத்தில் தமிழ்நாட்டிலும் அதனை அனுமதிக்க கூடாது என்று தெரிவித்தார். கட்டாய பாடமாக மூன்றாவது மொழியை கொண்டு வருவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் நிலைப்பாட்டை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். மூன்றாவது மொழியை கட்டாய பாடமாக்குவது தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத ஒன்று என தெரிவித்தார். அதாவது வேலை காரணமாக வட இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய சூழல் வந்தால் அவங்க போய் அவங்க விருப்பத்துக்கு கற்றுக்குவாங்க. கட்டாய பாடமாக மூன்றாவது மொழியை கொண்டு வருவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு முதலமைச்சருடைய நிலைப்பாடை முழுமையாக ஆதரிக்கிறேன். மூன்றாவது மொழி என்று சொல்லும்பொழுது அவங்க சொல்லுவாங்க எந்த மொழியை வேணால் படிக்கலான்னு. ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக அப்படி நடக்காது. ப்ராக்டிக்கலாக பார்த்தாக்கா அது ஹிந்தி தான் வரும். அப்படி ஹிந்தி வரும்பொழுது எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஹிந்தி வாத்தியார் வைக்க முடியாது. உடனே என்ன சொல்லுவாங்க மத்திய சர்க்கார், நாங்கள் தான் நிதி கொடுக்குறோம், உங்களுக்கு வாத்தியார் இல்லைல்ல, நாங்களே ஹிந்தி வாத்தியாரை யூபியிலேருந்து பீகார்லேருந்து அனுப்புகிறோன்னு சொல்லிடுவாங்க. இது தேவையே இல்லாத வேலை. ஒரு மொழியை அழிக்க வேண்டும், ஒரு கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும் என்றால் அது இந்த வழியில் தான் அழிக்க முடியும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கட்டாய மூன்றாவது மொழி தேவை கிடையாது. நமக்கு இருக்கும் இருமொழி கொள்கையே போதும்.